குருச்சரணம். நம்ம கடலை கண்டிப்பாக பண்ணுறோம் இன்றைக்கி. கடல் பிரம்மாண்டம். ஆனால் அவங்களுக்கு எல்லாம் சொல்கிறாங்க, கடல் வேதம் ஓதுன்னா அது உங்களுக்கு அதிசயமாக இருக்கும். அதில் நம்ம எப்படி பவர் எடுக்க போகிறோங்கிறத சொல்லி முடிக்கிறேன். இயற்கையோடு வாழ்கிறது தான் ரொம்ப பவர்ஃபுல் வாழ்க்கை. அதில் ஒன்று மலைகளில் போய் நம்ம சாமி கும்பிட்றது, மலையேறுறது, அப்புறம் நதியில் குளிக்கிறது, அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு நம்ம அருவியில் குளிக்கிறது, இதெல்லாம் பவர்ஃபுல் திங்ஸு. எல்லாம் வாட்டரோட சம்மந்தப்பட்டது. இப்போ கடல் அப்படிங்கிறப்ப நான் சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். ஒலி, ஓசை ரெண்டு இருக்குது. ஒலின்னா இந்த ரெண்டுமே சப்தத்தோடு சேர்ந்தது தான். ஒலிங்கிறது ஒரு சாதாரண சப்தம். அது இப்படி சேர் இழுத்திங்கன்னா சத்தம் வரும், எதில் வேணுமாலும் சப்தம் உண்டாகும், அது ஒலிம்போம். ஆனால் ஓசை அப்படி இல்லை. அது ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு ஒலி, அதைத்தான் ஓசை அப்படிம்போம். எல்லாரும் கடல் ஒலி அப்படின்னு சொல்ல மாட்டோம், கடல் ஓசை அப்படின்னு சொல்லுவோம். கடல் ஓசை, மணி அடித்தோம்னா மணி ஓசை அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அதுகளுக்கு அதில் வர வைப்ரேஷன் கண்ட்ரோல்டு வைப்ரேஷன்ஸ் அதில் கிடைக்கிது. நமக்கு அலைவரிசைகள் அதில் எப்படி வருதுன்னா கண்ட்ரோல்டாக இருக்குதுன்னு அர்த்தம் அதில். அதனால அதுக்கு என்ன பண்ணுறோம், ஓசை அப்படிங்கிறத சொல்கிறோம். உங்களுக்கு தெரியுமா, சிதம்பரத்தில் இருக்கிற ஒரு மணி டொயின்னு அடிக்குதா, அதை சிகண்டி பூர்ணமணி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஓசையை கேட்டுக்கிட்டே இருந்தால் எப்போவுமே அப்படி இளமையோடு இருக்கலாமா, அப்படி சொல்லியிருக்காங்க. அதுக்காகவே சிதம்பரத்தில் நிறையா பேர் அந்த மணி ஓசை கேட்கறதுக்கு இருக்கிறாங்க. விவரம் தெரிஞ்சவங்க அப்படி போயிடுவாங்க. இப்போ அதை விட இப்போ இன்னொரு பெரிய முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். என்னென்னா, ஆதிசங்கரர் அத்வைதம்னு ஒன்று இது பண்ணார். அப்போ என்ன பண்ணார், அவர் காசிக்கு போயிருந்தார். மணிகர்ணிகாவில் போய் நல்லா குளிச்சுட்டு நல்லா சுத்தமாக அப்படி வந்துட்டு இருந்தார். வந்த உடனே முன்னால் ஒருத்தன் ஒரு ஆட்டு இறைச்சி மேலே போட்டு 4 நாயை ஓட்டிகிட்டு ஒருத்தன் தம்மால்னு அவர் மேலே இடிச்சிருவாங்க. சொன்னேன், அவர் மேலே ஆதிசங்கர் கோவம் உனக்கு அறிவு இருக்கா, என் மேலே இப்படி மோதிட்டியே அப்படின்னு கேட்டாரா. அவர் உடனே அவர் கேட்டாரா, ஐயா நான் உன் உடம்பை மோதினா அல்லட்டு உன் ஆத்மாவை நான் மோதினா எதுன்னு சொல்லு அப்படின்னு கேட்ட உடனே ஆதிசங்கருக்கு ரொம்ப அறிவு வந்துருச்சான். ஐயோ வந்திருக்காது சாமானியம் இல்லை அப்படின்னு பார்த்தா அந்த சிவனே வந்துட்டாரா. அப்போ அப்படி கேட்டாரா, இப்படி உனக்கு தெரியணும் எல்லாங்கிறக்காகத்தான் நான் இந்த மாதிரி வந்தேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ ஆதிசங்கருக்கு ரொம்ப வருத்தம் வந்துருச்சு. என்னென்னா, நம்ம அத்வைதம் சொல்லியிருக்கோம், அதாவது மனிதனும் கடவுளும் ஒன்றே, எல்லா மனிதனும் கடவுள்னு நம்ம சொன்ன ஒரு ஆள் நம்ம இப்படி நடந்துக்கிட்டோமே வருத்தம் வியாச பகவான்கிட்ட போனாரா. எனக்கு சந்தேகமாக இருக்குது, எனக்கு என் மேலே சந்தேகம் வந்துருச்சு, நான் என்ன பண்ணணும் அப்படி சொன்னேன். அதுக்கு என்ன, நீ போ, நீ திருச்செந்தூர் போ, அங்கே உனக்கு எல்லாம் புரியும், அங்கே கிரௌஞ்ச வேதம்னு ஒன்று இருக்குது, அது கடல் சொல்லித்தரும் போ அப்படின்னாராம். உங்களுக்கு தெரியுமா, திருச்செந்தூர் கடலில் கிடைக்கிறது எல்லாம் அது சும்மா இல்லை, அந்த கடல் ஓசை வருது இல்லையா, அதுக்கு பேர் கிரௌஞ்ச வேதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு ஆதிசங்கரர் அந்த வேதத்தை கேட்டதில் நிறைய ஞானம் கிடைச்சது மட்டும் இல்லை, அவருக்கு ஒரு வயிற்று வலி இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அது அந்த திருச்செந்தூர் அலை ஓசையில் சரியாக போச்சான். வயிறு சம்மந்தப்பட்ட என்ன இருந்தாலும் நம்மளும் போய் திருச்செந்தூரில் உட்காந்து அந்த அலை ஓசைக்குள்ளே போய் நல்லா அனுபவிக்கலாம். அது ஒன்று. இதே பார்த்திங்கன்னா, ராமேஸ்வரம் கடல் பஞ்சசீரம்ங்கிற வேதத்தை ஓதுறதாக ஐதீகம். அதாவது எப்படின்னா, அந்த காலத்தில் பால் கடல்னு சொல்லுவாங்கள்ல, அதை பார்க்கவே முடியாது நம்மளாலலாம். ஆனால் இந்த கடல் தான் அந்த மந்திரத்தை சொல்லுது. அது தேவ பஞ்சாட்சரம்னு சொல்கிற இந்த ராமராம ராமேத்தி ரமே ராம மனோரமே சகசநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வரானனே அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு இல்லையா, அந்த மந்திரத்தை சிவபெருமானே சொன்னாராம். அதை இந்த கடல் சொல்லிக்கிட்டே இருக்குதான். எது? ராமேஸ்வரம் கடல். அதுதான் பஞ்சசீரங்கிற வேதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே இருக்க மண், அங்கே இருக்க எல்லாத்துக்கும் அந்த பவர் வந்துருச்சா, அந்த வேதத்துடைய பவர். அதனால தான் மண்ணால் சிவலிங்கம் பிடிச்சி வச்சு கும்பிட்டாரா ஸ்ரீராமன். அது அது தொட்ட உடனே தாங்குற அகங்காரம் எவருக்கு, ஹனுமனுக்கு போச்சான். அது சீதாதேவிக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. எல்லாம் அவருடைய என்ன ஆச்சு, ராவணனை கொன்ன பாவம் தீர்ந்துச்சு, அப்படி நிறையா விஷயம் அங்கே நடந்திருக்கு. அதனால அந்த ஒவ்வொரு அலைக்குமே ஒவ்வொரு அந்த ஓசையில் வர்றது எல்லாமே மந்திரங்கள். அதை கேட்க நமக்கு என்ன வந்துடுதுன்னா நிறைய சக்தி கிடைக்குது. உங்களுக்கு தெரியுமா, குசா நம்பர் சொல்லி கொடுத்தனா, மணியில் என்ன பண்ணும், உள்ளே நடுவில் ஒரு தொங்கும்ல, அது கொஞ்சம் பெருசாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அது என்ன பண்ணுன்னா குசாவில் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இந்த பக்கம் நடுவில் இருந்தது, அது குசாவாக வேலை செய்யுது, குசா சக்தியாக வேலை செய்யும். அப்போ நான் ஒன்று சொன்னேனே, எப்படி
நம்ம கடல் வாட்டரை எப்படி அவ்வளோ கடலை பவர் பண்ணுறதுன்னா ரொம்ப சுலபம். நம்ம கடல்கிட்ட என்ன பண்ணிக்கிறோம், நான் நன்றாக இருக்கேன்னு சொல்லி ஒரு ஆளாக நீங்கள் சொல்ல போகிறதில்ல, உங்களை பல கோடிகளாக இமேஜின் பண்ணுங்கள். பண்ணலாம்ல? இமேஜின் தானே வாழ்க்கை. வாழ்க்கைங்கிறது நத்திங் பட் இமேஜினேஷன். நீங்கள் கடல் ஃபுல்லாக நீங்கள் நிரம்பி இருக்கீங்க, ஒவ்வொரு துகள்லையும் உங்களை நினைக்கிறீங்க. 1000 கோடி ஒவ்வொரு, இப்போ நான் இருக்கேன்னா 1000 கோடி மீனாட்சி சொல்கிறேன், ஐ ஆம் ஹெல்த்தி, ஐ ஆம் யங் அப்படின்னு சொல்லி கடலில் அப்படி ஒரு முழுக்க அப்படி போட்டு எந்திரிச்சோம்னா அந்த கடலுக்கே பவர் வந்துடும். ஏன்னா வாட்டர் வந்து எதை எப்படி எடுத்துக்கிடும், உடனே நீங்கள் சொல்ல எடுத்துக்கிடும். அப்போ கடல் நீரும் அதே மாதிரி தான். கடலில் இனிமேல் குளிச்சிங்கன்னா நம்ம போய் அப்படி குளிக்காமல் நான் நன்றாக இருக்கின்றேன், ஐ ஆம் வெரி ஹாப்பி, தேங்க்யூ வெரி மச், அப்படியே அந்த தண்ணியை எடுத்து அப்படி ஊற்றிட்டு அந்த தண்ணியை மேலே தெளிச்சிட்டு அப்புறம் முங்கு போடுங்க. அதில் பவர் கிடைக்கும். ஆல் த பெஸ்ட், குட் லக்.